அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முதலீடுன்னு வரும்பொழுது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், எந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் போகிறாங்களே ஒழிய நம்மளோட இலக்கு என்ன, அதுக்கு எந்த முதலீடு தேர்ந்தெடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஸோ ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதலீட்டு முடிவுகள் அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணாமல் பண்ணுறாங்க. நமக்கு தேவை என்ன அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம பொருட்கள் வாங்கும் பொழுது அது தேவையா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குரோர்பதி அப்படிங்கிறது மாதம் 10,000 ரூபாய் அவங்க ஒரு 15 வருஷத்துக்கு முதலீடு பண்ணாலே நீ கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அவர் ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்பு விட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த அறிவிப்புனால பங்குச்சந்தை விழுமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெருசாக எந்த பாதிப்பும் இது வரைக்கும் இல்லை. வரி விதிப்பு கொள்கையோ இல்லை எந்த கொள்கையாக இருந்தாலும் அது ஷார்ட் டர்ம் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால பங்குச்சந்தை அதை உள்வாங்கி ஆல்ரெடி அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நடந்து அதுக்கு உண்டான மாதிரி தான் போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பெரிய லெவலில் பாதிப்பு வருமா அப்படின்னா ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிசினஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு வேலட் வெல்த்தினுடைய ஃபவுண்டரும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருமான ஸ்ரீதரன் அவர்கள் தான் நம்ம கூட இருந்திருக்கிறார்கள். பாருங்கள், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சரி, இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் பிளானிங் எந்த அளவுக்கு சார் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பார்க்கப்படுது? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங், அதாவது நிதி திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன விதத்துல முக்கியம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஒரு டிராவல் பண்றீங்க. டிராவல் பண்ணும்பொழுது எங்க போறோம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி போறோம், கார்ல போறோமா இல்ல பைக்ல போறோமா இல்ல ட்ரெயின்ல போறோமா இல்ல எங்க போய் தங்க போறோம், இது எல்லாமே நம்ம அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ணுவோம். அதே மாதிரி தான் முதலீடு அப்படின்னு வரும்பொழுது ஒரு இலக்கு என்ன, நம்ம எங்க போய் எதுக்காக நம்ம முதலீடு பண்றோம் அப்படிங்கிறத முதல்ல தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முதலீடு எங்க முதலீடு பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே முதலீடுன்னு வரும்பொழுது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், எந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் போறாங்களே ஒழிய நம்மளோட இலக்கு என்ன, அதுக்கு எந்த முதலீடு தேர்ந்தெடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தான் நிதி திட்டமிடுதல். ஸோ அதனால நிதி திட்டமிடுதல் மூலமா நம்ம ஒரு முதலீடு செய்தோம் அப்படின்னா நம்ம இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே சார். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி சார் ஃபினான்ஷியல் பிளான் செட் பண்ணலாம்? முதல்ல இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதே மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஈக்விட்டியாக இருக்கட்டும், இல்லை இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஈவன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட், எனி ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் எல்லாமே அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு கருவியாக தான் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த கருவி அப்படிங்கிறது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இப்போ நம்ம காரில் போகிறோமா பைக்கில் போகிறோமா அப்படின்னு சொல்லல, அந்த காரில் போகிறோமா பைக்கில் போகிறோமா ட்ரெயினில் போகிறோமா இது எல்லாமே ஈக்விட்டி இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இல்லை பிஎஃப், இந்த மாதிரி இது எல்லாமே ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்மளோட இலக்கு அப்படிங்கிறத முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட ரிஸ்க் எடுக்கிற தன்மை என்ன, நம்மளால எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம், நம்மள்ட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்பொழுது அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக இருக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட முதலீட்டுக்கு எவ்வளோ வருடம் இருக்குது, எப்பொழுது நமக்கு அந்த பண தேவை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் முதலீட்டு முடிவுகளை எடுக்கணும். இப்போ ஒருவேளை ஃபினான்ஷியல் பிளான்லாம் செட் பண்ணாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எந்த மாதிரி சார் ரிஸ்க் இதில் இருக்குது? ஸோ ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதலீட்டு முடிவுகள் அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணாமல் பண்ணுறாங்க அப்படின்னால் அதில் ரிஸ்க் அப்படிங்கிறது நிறைய விதத்தில் இருக்குது. என்னென்ன விதத்தில் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சூட்டபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு அந்த ப்ராடக்ட் தேவையா, இந்த டைமுக்கு அந்த ப்ராடக்டில் முதலீடு செஞ்சால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ண முடியாது. ரெண்டாவது லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். லிக்விடிட்டினா
நமக்கு தேவையான பொழுது அந்த பணம் நமக்கு கிடைக்கணும். ஸோ பணமும் சாப்பாடும் அந்த டைமில் தேவையான பொழுது கிடைச்சாதான் அதோட யூஸ் இருக்கும். ஸோ லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படிங்கிறது செகண்ட் ரிஸ்க். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி. ஸோ இப்போ நமக்கு வந்து பணம் வந்து 6 மாதத்தில் தேவையாக இருந்ததுன்னா அதை கொண்டு போய் நம்ம வந்து ஒரு ஈக்விட்டிலேயோ இல்லை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ ஒரு ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் முதலீடு பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருக்கும். ஸோ வாலட்டைலாக இருக்கும் பொழுது நமக்கு தேவையான பணம் அப்போ வந்து கிடைக்காது. ஸோ அதை வந்து லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சேஃப்டி, லிக்விடிட்டி அண்ட் தென் சூட்டபிலிட்டி அண்ட் தென் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈக்விட்டியில் வந்து திடீர்னு வந்து லாஸ்ட் 6 monthsல வந்து ஒரு 20% ஒரு 25% வந்திருக்கு அப்படின்னா அதை நம்பி நம்ம முதலீடு பண்ணோன்னா 6 மாதத்தில் நமக்கு பணம் தேவை அப்படின்னா அந்த டைமில் வந்து மார்க்கெட் மேபி வந்து டவுனாக இருக்கும். சேம் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த ரிஸ்க் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து சேஃப்டி இஸ் த ரிஸ்க், செகண்ட் வந்து லிக்விடிட்டி இஸ் த ரிஸ்க், தேர்ட் வந்து சூட்டபிலிட்டி, அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸும் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தெரியாது. இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணாமல் பண்ணும்பொழுது இந்த ரிஸ்க் எல்லாம் வந்து அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே சார், பீப்புள் எந்த மாதிரி சார் மிஸ்டேக் பண்ணுறாங்க? இப்போ வந்து ஃபினான்ஷியல் கோலே செட் பண்ணாமல் எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இன்னும் எந்த மாதிரி மிஸ்டேக் சார் பண்ணுறாங்க? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதை வந்து ஒரு நாங்கள் வந்து எங்களோட டேர்மில் வந்து என்ன சொல்லுவோம்னா பிஹேவியரல் ஃபைனான்ஸ் அப்படின்னு, பிஹேவியரல் ஆஃப் அ கிளைண்ட். ஸோ மென்டாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வாங்கியிருக்காங்க அதனால் நானும் வாங்குறேன். இந்த ஹர்ட் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வாங்கியிருக்காங்க அதனால் இந்த ப்ராடக்ட்டை நானும் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காப்பி கேட், ஒரு போர்ட்ஃபோலியோ ஒருத்தருக்கு ஒர்க் ஆச்சுன்னா அதையே நம்ம திருப்பி வாங்குவோம். ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அவர் வாங்கி அவருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா அதையே நான் வாங்குகிறேன். ஒரு ஈக்விட்டி ஒரு ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க, அது அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலாம், நமக்கு வந்து ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு தேவை என்ன அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம பொருட்கள் வாங்கும் பொழுது அது தேவையா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி சார் அட்வைஸ் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க? அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் கோல் என்ன, முதலீடு பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களா, இல்லை அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை என்ன பர்பஸ்க்காக, வீடு வாங்குறதுக்காக. இப்போ சின்ன பசங்க இப்போ ஜஸ்ட் ஒரு கரியரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட எய்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வாங்கணும், ஒரு நல்ல மொபைல் வாங்கணும். இதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இல்லைன்னா வந்து மீடியம் டேர்ம் கோல்ஸ் அதை முதல்ல செட் பண்ணணும். ஸோ முதல்ல அந்த கோல்ஸை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கோலுக்கு தேவையான பணம் எவ்வளோ வேணும், எவ்வளோ பீரியடில் வேணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வருஷம் ஏறிட்டு தான் இருக்குது. விலைவாசி ஏற்றம் அப்படிங்கிறது நம்மளால் தடுக்க முடியாத ஒன்று. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி படிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா ஒரு 5 years இல்லைன்னா 7 years கழித்து பார்த்தீங்கன்னா அதோட விலை அப்படின்னு காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நிர்ணயித்து அந்த இலக்கை வந்து அடையிறதுக்கு என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் முதலீடு பண்ணலாம். ஒரு 360 டிகிரியில் ஒருத்தருக்கு வந்து அவங்களோட பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறத வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப இதுவாக இருக்கும். ஓகே சார், இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சார் பெட்டராக இருக்கும்? இப்போ லாங் டேர்ம் அப்படின்னா எல்லாருமே வந்து 1 year அப்படிங்கிறத லாங் டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1 year வந்து லாங் டேர்ம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 years 7 years 10 years இதை தான் வந்து லாங் டேர்ம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லுவோம். அந்த லாங் டேர்ம் அப்படின்னு வரும்பொழுது பொதுவாகவே வந்து ஈக்விட்டி சார்ந்த முதலீடுகள் வந்து ஒரு நல்ல வருமானத்தை வந்து கொடுக்கும். ஸோ ஈக்விட்டி சார்ந்த முதலீடுகள் பார்த்திங்கன்னா ஒரு 12% 15% வரைக்கும் ஒரு 7 வருஷத்துலேருந்து 10 வருஷம் ஒரு முதலீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு 12% 15% வந்து வருமானம் எதிர்பார்க்கலாம். இதுவே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஈக்விட்டி சார்ந்த முதலீடுகளையே எடுக்கக்கூடாது. ஏன்னா அப்போ வந்து 3 வருஷத்தில் தேவை அப்படின்னா பங்குச்சந்தை வந்து எப்போ மேலே போகும் எப்போ கீழே வரும் அப்படிங்கிறது யாராலையும் வந்து நிர்ணயிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு குறைந்தபட்சம் இருக்குது அவங்களோட இது தேவைகள் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து கடன் சார்ந்த முதலீடுகள், அதாவது ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் பண்ணலாம், இல்லை கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணலாம், இல்லைன்னா வந்து அவங்க ஒரு சேவிங்ஸ் பேங்க்லேயே கூட வச்சுக்கலாமே ஒழிய less than 3 years அப்படின்னு வரும்பொழுது ஈக்விட்டி சார்ந்த முதலீடுகள் வந்து எடுக்கக்கூடாது.
ஓகே சார், இப்போ குரோர்பதி கான்செப்ட் வந்து ரொம்ப பிரபலமாக வந்து பேசப்படுது. நீங்களுமே வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தீங்க. இப்போ ஒரு 25 இயர்ஸ் ஒரு பர்சன் இப்போ ஒரு மந்த்லி 30,000 வந்து ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கான குரோர்பதி கான்செப்ட் எப்படி சார் போகுது? ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குரோர்பதி அப்படிங்கிறது மாதா ஒரு 10,000 ரூபாய் அவங்க வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முதலீடு பண்ணாலே நீ கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் பொதுவாக வந்து முதலீடு அப்படின்னு வரும்பொழுது இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ண போகும். அதாவது 50-20-30. இந்த 50% அப்படிங்கிறது வந்து ஏதாவது கடன் வாங்கியிருக்காங்க அதுக்கு வந்து உண்டான இதை வந்து அந்த 50%, 20% வந்து கண்டிப்பாக வந்து சேமிப்புக்கும், ஒரு 30% வந்து அவங்களோட செலவுகளுக்கும் பண்ணாங்கன்னாலே அவங்க ஈஸியாக வந்து அது 25 வயசுலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சீக்கிரமாக கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இதே வந்து அவங்க லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட முதலீட்டு தொகை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் அமௌண்ட் வந்து அதிகமாகுது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க மாதம் 10,000 அப்படின்னு சேர்த்தாலே 15 வருஷத்தில் வந்து கோடீஸ்வரர் ஆகிடலாம். யாருக்குமே அந்த பொறுமை இருக்க மாட்டேங்குது. சரி, இப்போ நிறைய சொல்கிறது என்னென்னா 15 வருஷத்தில் அந்த கம்பெனி மூடிட்டா நான் என்ன பண்ணுறது, இல்லை அவ்வளோ பொறுமை எனக்கு இல்லை, அது வரைக்கும் நான் உயிரோடு இருப்பனோ மாட்டேனோ, இப்படி எல்லாமே கமெண்ட் வந்து வந்துடுது. இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் இருந்தது முன்னாடி. ஒரு காலத்தில் வந்து டெஸ்ட் மேட்ச் அப்படின்னா 5 நாள் உட்காந்து பார்த்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு, செகண்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபஸ்ட் இன்னிங்ஸு, செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா ரிசல்ட் வந்த காலம் போய் அது வந்து 50 ஓவர் மேட்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 20 ஓவர் மேட்ச். 3 ஹவர்ஸில் எனக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சாகணும். இப்போ அந்த 20 ஓவர்ஸையே குறைச்சி 10 ஓவர் மேட்ச் ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அப்படின்னு வரும்பொழுதே அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பொறுமை இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டை தேடி போகிறாங்க. அதே மாதிரியே முதலீட்டு முடிவுகள்லையும் எனக்கு இன்றைக்கி போட்டால் நாளைக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா அவங்க வந்து அதிகமான ரிஸ்க் எடுத்து இந்த டே ட்ரேடிங்கு, இது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், இன்ட்ராடே ட்ரேடிங்கு, அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சி, அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸில் அவங்களுக்கு வந்து விஷயங்களே தெரியாமல் ஏதோ ஒரு கேள்வி ஞானத்தில் வந்து அவங்க பண்ணுறது வந்து முதலீட்டு இழப்புகளை தான் வந்து அவங்களால சந்திக்க நேரிடுமே ஒழிய ஒரு நீண்ட கால அடிப்படையில் முதலீடு பண்ணால் மட்டும்தான் பங்குச்சந்தையில் வந்து ஒரு நல்ல ஒரு வருமானத்தை வந்து அவங்களால பெற முடியும். ஓகே சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன், இப்போ நம்ம இந்த 15 வருஷத்தில் 1 கோடி ரீச் பண்ண முடியுது அப்படின்னா அப்போது அந்த 1 கோடி வேல்யூ கம்மியாக தானே சார் இருக்குது இன்ஃப்ளேஷன் மூலமா? கண்டிப்பாக அது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி அதாவது ஒரு காலத்தில் வந்து லட்சாதிபதி அப்படின்னாங்க. ஸோ லட்சாதிபதின்றதே வந்து ஒரு 30 வருஷம், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி லட்சாதிபதின்றது வந்து ஒரு பெரிய இதுவாக இருந்தது. இன்றைக்கி வந்து குரோர்பதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த விலைவாசி உயர்வு, அதாவது பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி கோடீஸ்வரன் அப்படிங்கிறதே இன்றைக்கி வந்து ஒரு கான்செப்டாக இருக்குது. பட் அது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது கோடீஸ்வரன்ற இதுவே வந்து எல்லாருமே வந்து கோடீஸ்வரனாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு பணவீக்கத்தினால ஒவ்வொருத்தரோட வருமானமும் வந்து ஜாஸ்தியாக தான் ஆகிட்டுருக்குமே ஒழிய கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் நீங்கள் வந்து முதலீடு செய்வது இந்த 10,000 முதலீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுதான். ஸோ உங்களுக்கு வருமானம் அதிகமாக உங்களோட முதலீட்டு தொகையும் அதிகமானால் 1 கோடி இல்லை பல கோடிகளுக்கு வந்து அதிபதியாக இருக்கலாம் பின்னாடி. நிச்சயமா சார். ஃபினான்ஷியல் பிளானிங்ல ஆரம்பிச்சு ட்ரம்ப் வரைக்கும் நிறைய விஷயங்களை பேசணும். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. தேங்க்யூ.